தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாலிவுட் சினிமாவில் வயதான காலகட்டத்திலையும் இப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இயக்குனர் தான் ரெட்லி ஸ்காட். இவர் இயக்கத்துல 2000ஆம் ஆண்டு வெளிவந்து மெகா ஹிட் ஆகி பல ஆஸ்கர் விருதுகளை வாங்கி குவிச்ச படம் தான் கிளாடியேட்டர். இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் 24 வருடங்கள் கழிச்சு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே மேக்சிமஸ் இறந்து 16 ஆண்டுகள் கழித்து 2 பொறுப்பற்ற இளவரசர்கள் கையில ரோம் நகரம் சிக்குது. அந்த 2 பொறுப்பற்ற இளவரசர்களால் ரோம் நகரம் வந்து பாத்தீங்கன்னா சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. எப்படி அப்படின்னா, ரோம் நகர மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையிலையும் அந்த 2 இளவரசர்கள் தன்னுடைய தளபதியை அழைச்சி மற்ற நாடுகளை கைப்பற்ற சொல்றாங்க. அப்படி தளபதி கைப்பற்ற போகும்போது ஐரோப்பியா நோவா போன்ற பகுதிகளை கைப்பற்றி அங்க இருக்கக்கூடிய தளபதியை கைது பண்ணி ரோம் நகருக்கு கொண்டு வராங்க. அதுல ஒரு தளபதி தான் லூசியஸ். டென்சில் வாஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா லூசியஸை ஒரு கிளாடியேட்டரா மாத்தி சண்டைக்களத்துக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னுடைய அம்மா ஒரு இளவரசி அப்படின்னும் தன்னுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன மேக்சிமஸ் அப்படின்னும் தெரிய வருது. அதுக்கு பிறகு அந்த 2 பொறுப்பற்ற இளவரசர்களுக்கும் லூசியஸுக்கும் நடக்கிற யுத்தம் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, கிளாடியேட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சண்டை களத்துல தோற்று போன வீரர்களையும் சரணடைந்த வீரர்களையும் ஒரு கிளாடியேட்டரா மாத்தி ரோம் நகர சண்டை களத்துல சண்டை போட வைத்து ரோம் இளவரசர்களும் ரோம் நகர மக்களும் பார்த்து மகிழ்வார்கள். அதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர் நடிச்சிருக்கக்கூடிய லூசியஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உருவத்துல சிறியவரா இருந்தாலும் சண்டை களத்துல மிகப்பெரிய உருவங்களை சாய்க்கிறது பிரமிப்பா இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, முதல் பாகத்தில் நடித்திருந்த மேக்சிமஸினுடைய தோரணை லூசியஸ் கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் ரத்தம் தெறிக்க தெறிக்க தத்ரூபமா வெளிவந்திருக்கு. அதே போல ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே இயக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய 85வது வயதிலும் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த காலத்துல ராஜாக்கள் அப்படின்னாலே ரொம்ப கம்பீரமா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா 2 பொறுப்பற்ற இளம் இளசர்களை அரசனாக்கி அவர்கள் செய்யும் கேலி கூத்துக்களையும் கிறுக்குத்தனங்களையும் அப்படியே இயக்குனர் அப்பட்டமா காட்டியிருக்காரு. அந்த காலத்து ராஜாக்கள் எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்க அப்படின்றத ரொம்ப அப்பட்டமாவே காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்துல குரங்கு கூட அமைச்சர் பதவியில உட்கார வைக்கிறதெல்லாம் ரொம்பவே கொடுமை. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் அழகாகவே இந்த படத்துல எடுத்து காட்டியிருக்காரு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, முதல் பாகத்தில் இருந்த அந்த அழுத்தமான காட்சிகள் இந்த படத்துல மிஸ் ஆகுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னா, முதல் பாகத்தையும் 2வது பாகத்தையும் கனெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் மிகப்பெரிய பலம். டெக்னிக்கல் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இந்த படத்தினுடைய டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு அழுத்தமான சண்டை காட்சிகள் இல்லை. படம் முதல் பாகத்து போல 2ஆம் பாகம் விறுவிறுப்பா போனாலும் ஒரு அழுத்தமான காட்சி இந்த படத்துல மிஸ் ஆகுது நம்ம பார்க்க முடிஞ்சது. மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3.5. 85 வயசுலயும் ரெட்லி ஸ்காட் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.